அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, தற்போது தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு அரசு பேருந்து ஒன்று சாலை துண்டிக்கப்பட்டதால் சிக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரம் என்ன? பாலா, குமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோதையாறு கிராமத்தில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ந்து கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக கோதையாற்றில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து, அதாவது மோதிரமலை பகுதியில் இருந்து குட்டியார் செல்லக்கூடிய சாலையில் இந்த கோதையாற்றின் குறுக்கே ஒரு தரைமட்ட பாலம் ஏற்கனவே இருந்தது. அந்த தரைமட்ட பாலம் தொடர்ந்து மழை காலங்களில் தண்ணீர் நிரம்பி வடிந்து அந்த சாலை தொடர்ந்து துண்டிக்கப்படுவதால் அந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில் ஒரு உயர்மட்ட பாலமாக, இந்த தரைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பகுதியில் பழைய தரைமட்ட பாலத்தை அப்புறப்படுத்தி உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கியது. இந்த பணிகள் துவங்கிய போது இந்த பகுதியில் ஒரு தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பாலம் தான் நேற்று பெய்த மழையில் தற்போது காட்டாற்று வெள்ளம் இழுத்து சென்றுள்ளது. இதனால் மோதிரமலை பகுதியிலிருந்து குட்டியார் பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை என்பது தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இன்று காலை 6 மணிக்கு குத்தியாருக்கு சென்ற அரசு பேருந்து தற்போது அந்த பகுதியில் இருந்து திரும்பி வர முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் குத்தியார் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மலையோர கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் பல்வேறு வெளிப்பகுதிகளுக்கு வேலைகளுக்காக செல்லக்கூடியது இந்த பேருந்தில் தான் அதிகமான மக்கள் செல்லக்கூடியது. ஆனால் தற்போது அந்த பேருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறது. தற்போது மழை குறைந்து இந்த காட்டாற்று வெள்ளம் குறைந்திருந்தால் கூட இந்த சாலை வழியாக, தற்காலிக பாலம் வழியாக இந்த பேருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த பகுதியில் தண்ணீர் குறைந்ததும் அந்த தற்காலிக பாலத்தை தரமான முறையில் தண்ணீர் பெருக்கெடுத்து வந்திருந்தா கூட அந்த மேலும் இருப்பதற்கு இருக்கும் விதமாக அந்த தற்காலிக பாலத்தை தரமாக அமைத்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, எப்படி இருந்தாலும் இந்த பாலம் கட்டி முடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக இருக்கும் நிலையில் அந்த தற்காலிக பாலம் தரமான முறையில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்போது அந்த பகுதியை மக்கள் வைத்துள்ளது. மாற்று வழியாக இந்த பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி தடைபடாமல் போவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அந்த பகுதி மக்கள் வைத்துள்ளது. கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் குற்றியாறு பகுதியில் தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதனால் மறுகரைக்கு செல்ல முடியாமல் அரசு பேருந்து ஒன்றும் சிக்கியிருக்கிறது. இதனால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். விவரங்களுக்கு நன்றி மனு.